பித்தம் ஜாஸ்தியாக இருக்கவங்க எல்லாரும் சூப்பரான ஒரு உணவு இருக்குது. பழைய சாதம் காலையில் சாப்பிடுங்க. சூப்பராக பித்தம் சரியாயிடும். உடம்பு செம குளிர்ச்சியாக இருக்குங்க. பித்தம் அப்படின்னாலே உடம்பு சூடு, குளிர்ச்சி அப்படின்னாலே அப்படி தணிக்குதுன்னு அர்த்தம். அதனால் பழைய சாதம் டெய்லி சாப்பிடுங்க. பழைய சாதத்தில் கொஞ்சம் லேசாக அந்த ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, சில இயற்கை உப்பு, அந்த இயற்கை உப்பை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சாப்பிடுங்க. அதிகமாக உப்பு போட வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நெல்லிக்காய் தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை வெறும் நெல்லிக்காயே சாப்பிட்றீங்களா, இன்னும் சிறப்பு, நெல்லிக்காய் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் குடிச்சிங்கன்னா பித்தம் சூப்பராக குறையும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை சொல்கிறாங்கல்ல, கொத்தமல்லி விதையில் ஏதோ சட்னியோ இல்லை ரசமோ வச்சு குடிங்க. கொத்தமல்லி விதையை சூப்பு போட்டு, நிறைய காய்கறியெல்லாம் போட்டு கொத்தமல்லி விதையை உள்ளே போட்டு சூப்பு போட்டு குடிச்சிங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா பித்தம் அருமையாக சரியாகும். அதுக்கப்புறம் நிறைய